எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சத்யநாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருந்தால் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரெட்டு சிக்கனை வச்சு பண்ணுற ரெசிபி, அதாவது சிக்கன் 65. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து அந்த மசாலா ஒன்று ஒட்டுறதுக்கு எப்படி பக்குவம் பண்ண போகிறோம், இதில் என்னென்ன மசாலா போடுறாங்க, இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி மதுரையில் வந்து நம்ம இந்த ரெசிபி நம்ம எங்கே போய் கற்றுக்க போகிறோம் தான் வேலவன் கேட்டரிங் மிஸ்டர் சரவணன் அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சிக்கன் 65 பண்ணும்போது பர்டிகுலராக வந்து எள்ளு போடுறாங்க. எதுக்காக எள்ளு போடுறாங்க, தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறாங்க. ஏன் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறாங்க, என்ன காரணம், இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க அவரை போய் மீட் பண்ணி இந்த ரெசிபி கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நிறைய மசாலா அந்த மாதிரிலாம் நம்ம சேர்க்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாப்பொடி இந்த காரம் மட்டும்தான் நமக்கு, ரொம்ப ஓவர் காரம் இல்லாமல் அதை வந்து நம்ம மெயினாக வந்து கோகோனட் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நம்ம ஏன்னா நார்மல் ரீஃபண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணால் அந்த மனம் கிடைக்காது. ஸோ அதனால் அந்த மணத்துக்காகவும் அந்த சுவைக்காகவும் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதே போல் நம்ம எந்த ஒரு கலர்ஸும் நம்ம இதில் முக்கியமாக ஆட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மிளகாப்பொடி கலர் என்னவோ அந்த நேச்சுரல் கலரை அப்படியே நம்ம விட்டுறோம். அதாவது மிஸ்டர் சரவணன் கிட்ட பண்ணுற ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக். இது வரைக்கும் வந்து எல்லாமே 100க்கு 100 தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு தி பெஸ்ட்டாக பண்ணிட்டாரு. அவரை மீட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. திருப்பி உங்களை சந்திச்சு நிறைய ரொம்ப விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க சார். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஸ்பெஷல் ரெசிபி? இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் 65 பண்ண போகிறோம் சார். நம்ம சிக்கன் 65 சொல்லும்போது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு, ஆமாம் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு அதான் ஃபேவரட். ஆமாம் ஆமாம் சார். யாருக்கு? சூப்பர் ஸ்டாருக்கு அதான் ஃபேவரட் நான்வெஜ் டிஷ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் பிடிச்ச நான்வெஜ் வந்து சிக்கன் 65. அந்த டிஷ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். அப்படி பண்ண போகிறீங்க மதுரை ஸ்டைலில்? மதுரை ஸ்டைலில் சார். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? தேவையான பொருள் சொல்லிடலாம் சார். ஓகே. சிக்கன் 65 நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கோகோனட் ஆயில் வந்து 2 லிட்டர் எடுத்துருக்கோம். காரடியாக கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். 2 லிட்டர் வந்து போதுமானது 3 கிலோ சிக்கனுக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம 3 கிலோ சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். சிக்கன் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ண சிக்கன் தான். ஒரு சிக்கன் கிராம் வந்து ஒரு 20 to 25 கிராம்ஸ் சிக்கன் பீசஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 100 கிராம் 100 பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறோம், பூண்டு 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 50லேருந்து 60 கிராம், அரிசி மாவு ஒரு 50 கிராம், புளிப்பு தயிர் வந்து ஒரு 150 ml, லெமன் வந்து ஒரு 2 லெமன் சேர்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து நம்ம வித் எக்கோடையும் பண்ணலாம். முட்டை போட்டு முட்டையில் நம்ம மசாலா போட்டு பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம எள்ளு சேர்க்குறோம். எள்ளு வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானது சும்மா ஒரு கையளவு போட்டுங்க. ஸோ கருவேப்பிலை சும்மா ஒரு கையளவு. ஸோ இதுக்கு வந்து நம்ம தூள் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க, எவ்வளோ சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டு ஆரம்பிச்சிடலாம். போடலாம் சார். சிக்கன் போட போகிறோமா இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் சார். ரெடி பண்ண மசாலா அப்படியே சிக்கனை போட்டு நம்ம பரட்டிடுவோம். சரி. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? கார்ன்ஃப்ளவர் மாவு சார். அரிசி மாவு. என்னங்க ஃபர்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் எதுக்காக போடுறோம், எனக்கு காரணம் சார். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அந்த மசாலாவை இறுக்கி பிடிக்கிறதுக்கும் அந்த கிறிஸ்பினஸ்க்கும் தான். ஸோ கார்ன்ஃப்ளவர். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு போடுறோம்ல, ஆமாம் சார். எது அதிகமாக போடுவோம், எது கம்மியாக போடுவோம்? கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நம்ம சேர்த்து போடுறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நம்ம 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படின்னா ஒரு 50 கிராம் அரிசி மாவு. 1 மடங்கு கார்ன்ஃப்ளவர்னா 1/2 மடங்கு அரிசி மாவு. இதுக்கப்புறம் அரிசி மாவு சார். அரிசி மாவு. இப்போ அரிசி மாவு முறுமுறுப்பு தன்மை கொடுக்குறதா? ஆமாம் சார். நம்ம வந்து ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் முறுமுறுப்பு தன்மை கொடுத்துருக்கோம். திருப்பி முறுமுறுப்பு தன்மைக்கு அரிசி மாவு போட்டாங்க, ரைட்டா? அரிசி மாவு வந்து ஃபுல்லி கிறிஸ்பினஸ்க்கு. ஓகே. நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. கொஞ்சம் நம்ம சிக்கன் 65 சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் டைம் ஆகுது, ஒரு 1/2 hour கழிச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் அந்த அரிசி மாவு வந்து அந்த கிறிஸ்பினஸ் போகக்கூடாது. ஸோ அப்படியே அந்த 1/2 hour சாப்பிட்டீங்கன்னா அது சேம் கிறிஸ்பினஸ் இருக்கிறது தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். ஓகே. ஸோ இந்த மைதா, இந்த கடல மாவு அப்படிலாம் போட மாட்டோம்? இல்லை சார், அதெல்லாம் சேர்க்கறது. ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம பொடி போடலாம் சார். மைதா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இந்தாங்க மஞ்சத்தூள் தாங்க. ஸோ மஞ்சத்தூள் வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சார். சரி. ஓகே. 1/4 டீஸ்பூன். ஆமாம் சார். சும்மா சிட்டிக்கு அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை அந்த அதுக்காக சார். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் சார். சரி. ஓகே. மிளகாத்தூள். காரத்துக்கு வந்து இதில் பச்சை மிளகாய் அரைச்சி போடுங்களா இல்லை? இல்லை சார், மிளகாத்தூள் மட்டும். மிளகாத்தூள், இந்த இஞ்சி காரம், பூண்டு காரம் போதுமானது. இப்போ மிளகாத்தூள் வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் சார்? மிளகாத்தூள் வந்து நம்ம டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறோம். சரி. ஓகே. அப்படி இன் கேஸ் காரம் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு. ஓகே. இந்தாங்க இஞ்சி 100 கிராம். பூண்டு கம்மியாக போடுங்களா இல்லை ரெண்டுமே சமாளவு தான் சார். சமாளவு தான். ஓகே. இந்தாங்க பூண்டு. ஏன்னா அந்த சிக்கனோட அந்த கவுச்சி வாசனை போக
மீதி வந்து நல்லா வாசம் கொடுக்கறதுக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் மெயினாக. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை ரெடிமேட் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பண்ணாதீங்க, அது நல்லாவே இருக்காது. இதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் சார். தயிர் முட்டை நான் ஊற்றுவா தயிர்? தயிர் ஊற்றுங்க சார். எவ்வளோ? ஓகே, ஊற்றுங்க சார். புளிப்புக்காகவா? ஆமாம் சார். ஓகே, எல்லாம் ஊற்றிங்க சார், ஊற்றிங்க. ஓகே, நான் அடுத்து முட்டை சார். ஒரே போட வச்சேனா? சூப்பர் சார். அவ்வளோதான், போதுமா? போதும் சார். டன், ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம இந்த தூள் உப்பு லெமன் சார் போட்டு நம்ம அதை நல்லா வச்சுக்கலாம். எள்ளு எதுக்காக வச்சுருக்கீங்க? சார் அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணல சார். நம்ம மசாலா ரெடி பண்ணி சிக்கனை பிரட்டினதுக்கப்புறம் அந்த எள்ளை வந்து மேலாப்பில் அப்படியே தூவி அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். அந்த எள்ளுமே வந்து நல்ல கிறிஸ்பினஸோடு நல்லாயிருக்கும் சார். நல்லா சிக்கனோட சாப்பிட்டு இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எள்ளு போட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, டன். தூள் உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு வேணுமா? ஆமாம் சார். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம போட வேண்டிய எல்லா மசாலாவும் போட்டாச்சுங்க. ஃபைன். இதுக்கப்புறம் நல்லா இதை நம்ம இது பண்ணுறோம் சார். சரி, ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம போட்டுருக்க அந்த பவுடரு, முட்டை, அந்த இஞ்சி பூண்டு உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சார். சரி, ஓகே, டன். இப்போ மிக்ஸ் பண்ணி தண்ணி தேவைப்படுமா? சார் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் இந்த பாத்துக்கு இப்போ தேவையில்லை. போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த நம்ம கோகோனட் ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சார். ஓகே. ஸோ ஆயில் சேர்க்கல நம்ம அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மசாலாலே இந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல சிக்கனோட நல்லா அது ஒரு நல்ல பிளெண்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். ஆமாம், கொஞ்சமாக. ஓகே, டன். இதுக்கப்புறம் மசாலா ரெடி. ஆமாம் சார். அந்த மசாலா எடுத்து காட்டுங்களேன். ஓகே, அந்த பக்குவம் அப்படி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ சிக்கன் போடலாமா? போடலாம் சார். சார் இதில் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஓகே. சப்போஸ் கலர் வேணுங்கிறவங்க அந்த காஷ்மீரி சில்லி போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த கலர் எடுத்து கொடுக்கும். ரெண்டு கலர் நமக்கு தேவையில்ல, டேஸ்ட் தான் நமக்கு பிரதானம் அப்படின்னா இந்த கலரே போதுமானது. மிளகாப்பொடி கலர் தான். ரைட். எக்ஸ்ட்ரா நம்ம எந்த கலர் சேர்க்க வேண்டாம். ஓகே, சிக்கன். இப்போ இந்த சிக்கன் 65 சொல்லும் போது பீசஸ் வந்து என்ன மாதிரி பீசஸ் இருக்கணும்? கால் தொடப்பகுதி வந்து அதிகமாக யூஸ் பண்ணணுமா? தொடப்பகுதி வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ செஸ்ட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சக்கச்சக்கையாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஒரு 70% தொடப்பகுதியும் ஒரு 30% வந்து செஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது 65 வந்து ஒரு 20 to 25 கிராம்ஸ் தான் நம்ம பீசஸ் போட சொல்கிறோம் நம்ம. அதுதான் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி போகிறது ரொம்ப பெஸ்ட். நல்லது. கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. வெரி குட். சரி, ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே சார். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எள்ளு இருக்குல்ல சார், இப்போ இந்த எள்ளு நம்ம போடலாம். சரி, இந்த வெள்ளை எள்ளு. இந்தாங்க, இது ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாம் போட்டேன். நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். போதுமா? ஆமாம் சார். ஓகே, எள்ளு போட்டாச்சு. திரும்ப நல்லா பிரட்டிட்டு ஓகே. சரி, இதுவும் மிக்ஸ் பண்ணுறோம்ல? ஆமாம் சார். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் வேணும் நம்ம? சார் கரெக்டாக ஒரு 20 minutes to 30 minutes சார். சரி, ஓகே. நல்லா ஊறிடும் சார். ஓகே. அப்போ சைடில் வந்து நம்ம கடாய் செட் பண்ணிடலாமா? கடாயை செட் பண்ணி எண்ணெயை நம்ம ஊற்றி காய வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். சைடில் நம்மக்கிட்ட இருக்க கடையாக தேங்காய் எண்ணெயை கடையில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக சூட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வடசட்டியில் நம்மகிட்ட இருந்த இந்த கார்டியா தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஓகே. பொரியிற சத்தம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். வேணா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தாராளமாக. இது போடும்போது எப்படி போடுவீங்க சார்? அதாவது ஒரே இடத்துல நம்ம அப்படியே கும்பலாக போடலாம். ஏன்னா மசாலா பேஸ்ட் மாதிரி பிடிச்சிக்கிறோம். அப்படி பிரித்து முறுக்கு மாதிரி. ஓகே. அப்படியே ஒரு 2 நிமிஷம் சுற்றி எல்லா இடத்தையும் விழுகிற மாதிரி. ஓகே, டன். நம்ம கையிலேயே அப்படி பிரித்து உடச்சி விட்டுறோம். அப்படி சுற்றி போட்டால் தான் என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து அதான் அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைனா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல பிடிச்சிக்கும் அவர் சொல்கிற மாதிரி. அப்போ வேற லெவலு. அப்படி பாருங்க, ஒன்னோட ஒன்று நல்லா பக்குவமாக வந்துருக்கு பாருங்க. ரெண்டாவது மசாலா போடுற மசாலா வந்து அப்படி பஜ்ஜி மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்காது. மேலாப்பில் பூசின மாதிரி தான் இருக்கும். அதுதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இல்லைன்னா நம்ம அந்த மசாலாவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சிக்கன் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பூசின மாதிரி தான் இருக்கணும் இந்த மசாலா. ஜஸ்ட் கோட் ஆகிருக்கணும். கோட் ஆகிருக்கணும். ஆமாம், கோட் ஆகிருக்கணும்.
இந்த மாதிரி ரொம்ப மசாலா பிடிக்காம. ஓகே. அப்படி அதிகமாக அந்த மசாலா கோட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் பஜ்ஜின்னு அர்த்தம், சிக்கன் பஜ்ஜின்னு அர்த்தம். அந்த சிக்கன் ஃப்ரை ஆக 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 அந்த தேங்காயோட வாசமும் நல்லா வருது. ஆமாம் சார், ஆமாம் சார். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருவேப்பிலை வச்சுக்கோங்க சார். ஓகே. அந்த கருவேப்பிலை அப்படியே மேலே போட்டு கருவேப்பிலோட அப்படியே சிக்கன் எடுக்கணும். அப்படியே அள்ளி போடுங்க. இங்கே என்ன வாங்கிட்டோம், கருவேப்பிலை போடல கொஞ்சம் தள்ளி நின்றுங்க, கருவேப்பிலை பொரியும். டமால் அடிக்கும், கோவத்தில் இருந்து தானே டமால் பொரிஞ்சு மேலே அடிக்கும். வெரி குட். சிக்கன் 65 சூப்பர். போடுங்க. சுட 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 சிக்கன் 65. சரி, ஓகே. அப்படி தட்டில் தெரியுங்களா? வைக்கிறேன். எடுத்து வைங்க, நல்லா தாராளமாக வைங்க. நாங்கள் 8 பேர் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். என்ன வைக்கிறேன் சார்? வைக்கிறேன் பாருங்களேன். நல்லா சிக்கன் ரெடி பண்ணிவிட்டு வேறு லெவலில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வைக்கிறாரு. அப்படியே எல்லாத்தையும் வச்சிட்டாரு. இப்போ ஃபைன். அப்படி லைட்டு லெமனை புளிஞ்சிட்டு அப்படியே சாப்பிட அப்படியே சாப்பிடணும். எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். ஓகே. சூடு வேறு பயமா. காரம் போதும், புளிப்பு தன்மையும் கரெக்டாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் டேஞ்சி அப்படின்னா வேணால் அந்த டைமில் எலுமிச்சப்பழம் அவர் சொன்ன மாதிரி அப்படி லைட்டாக அப்படி மேலே போட்டு சூடாக திருப்பி இன்னொரு பீஸ் எடுத்து அப்படி வேலை பண்ணணும். நான் மட்டுமே சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிடுங்க சார். நீங்கள் சாப்பிடுங்க. நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். நீங்கள் சாப்பிடுங்க சார். அப்படி நீங்கள் சொல்லுங்க சார். செஞ்சவர் அவர் சொல்ல மாட்டா, நான் தான் சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. இல்லைங்க. வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. காரத்தன்மை எல்லாமே போதும், சூப்பராக இருக்கு. தேங்க்யூ சார். பேசிக் என்னென்னா இந்த மசாலா போட்ட பிறகு அந்த இஞ்சி பூண்டோட அந்த டேஸ்ட், அந்த வாசம், இதுதான் முக்கியம். வெரி குட். ரியலி தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிக்கன் 65 வந்திருக்கு. இந்த சிக்கன் 65 நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல முறுமுறுப்பு. பர்டிகுலராக நான் எள்ளு போட்டு பண்ணதில்லை, இன்றைக்கி எள்ளு போட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, தேங்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது லவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு நம்பர் கொடுங்க. கண்டிப்பாக சார். உங்கள் ஃபோன் நம்பர் எப்போ கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த டிஷ் சிக்கன் 65 பார்த்தோம். சார் சாப்பிட்டு சாரோட ஒப்பீனியன் சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் மசாலா இருக்காது, கலரே சுத்தமாக இருக்காது. இப்படி தான் நம்ம சிக்கன் 65. மெயினான விஷயம் என்னென்னா, நாங்கள் கோகோனட் ஆயிலில் தான் இதை நாங்கள் ஃப்ரை பண்ணுவோம். அது எவ்வளோ பல்க் குவான்டிட்டி, எவ்வளோ பல்க் இப்போ ஆர்டராக இருந்தாலும் சரி, 2000 பேர் 5000 பேராக இருந்தாலும் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு 5 பேர் 6 பேர்னு வடச்சட்டி தனியாக போட்டு அதில் கோகோனட் ஆயில் தான் நாங்கள் பொரிப்போம். சீக்கிரமாக வேலையை முடிக்கும். ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ, உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் அடுத்து இந்த இறால் 65 இந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய உந்து சக்தி தான் எங்களை அடுத்தடுத்து நிறைய புது புது டிஷஸ் போட வைக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9842373007. மதுரை வேலவன் கேட்டரிங் சரவணன். மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நல்ல ரெசிபி காமிச்சிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ரெசிபி இன்னொரு இடத்துல இன்னொரு ஊரில் புது ரெசிபி பார்க்குறேன். நன்றி, வணக்கம். சி யூ. பை. டேக் கேர். தேங்க்யூ.